ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு மே மாத ராசி பலன்கள். இந்த மே மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது மேசத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்க, ரிஷப மனையில் சுக்கிரன் வீற்றிருக்க, மிதுன மனையில் குரு பகவான் அமர்ந்திருக்க, ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பத்திலும், கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்க, சனி பகவானும் செவ்வாயும் இரண்டு கிரகங்கள் மீன மனையில் அமர்ந்திருக்கு. ஸோ இந்த மே மாதம் கிரகங்களுடைய பெயர்ச்சி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் மீனத்திலிருந்து மேசமனைக்கு பெயர்ச்சி ஆகிறது. அதே போல் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல் சூரிய பகவானும் புதன் பகவானும் பார்த்திங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி எங்கிருந்து ரிஷப மனைக்கு பெயர்ச்சி ஆகிறது. எங்கே? மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு. அதே போல் குரு பெயர்ச்சி வாக்கிய கணிதப்படி குரு பகவான் பார்த்திங்கன்னா 26/4 அதாவது 26/5/2026 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும், திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வ வழிபாடு செய்தால் இந்த மாதம் நமக்கு நல்லா இருக்கும் என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, 2026 மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது குறிப்பாக தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்குன்னா 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ 1-10 கனெக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கும். தொழிலில் ஒரு மாற்றம், உத்தியோகத்தில் ஒரு மாற்றம், ஒரு சேஞ்சஸ் என்கின்ற தன்மை இந்த மாதம் நல்லபடியாக இருக்குது. ஒன்று வேலையில் இருந்து இன்னொரு வேலைக்கு மாறக்கூடிய தன்மை, அல்லது இருக்கின்ற வேலையிலேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு துறை ரீதியான ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது, அல்லது ஒரு சிலர் வேலையை விட்டு சொந்த தொழிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் மே மாதம் கண்டிப்பாக கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த மே மாதம் 11ஆம் தேதி என்று இந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக வலிமையாக 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகக்கூடிய தன்மை உண்டு. அப்போது தொழிலில் ஒரு சேஞ்சஸ், புதிய தொழிலில் என்ட்ரியாவதற்கான வாய்ப்புகள், அல்லது தொழிலை விரிவுபடுத்துவதற்கான அமைப்புகள், சந்தர்ப்பங்கள், வேலையில் இடமாற்றம், உத்தியோக மாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய யுக்திகளை கையாளக்கூடிய அமைப்புகள், சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய அத்தனை அம்சங்களும் இம்மே மாதம் கும்பத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அடுத்த பொருளாதார ரீதியில் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நேராக உங்கள் ராசியை பார்க்குது. அப்போது உங்களை பார்த்துட்ருக்கு, பணம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அதுவும் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். அதாவது கும்பத்துக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான், பாக்யாதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்துருக்கார். அதுவும் குறிப்பாக இந்த சுக்கிர பெருமானுடைய பெயர்ச்சி 14ஆம் தேதி மே மாதம் 14ஆம் தேதி என்று நடைபெறுகிறது. அப்போது ரிஷபத்திலிருந்து மிதுனத்தில் போய் குருவோட சேர போகிறார். அப்போ குரு சுக்கிரன் இணைகிறது எங்கே? பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடத்தில் இணைகிறது. அப்போ ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்போ சுக்கிரன் பாக்யாதிபதி, குருங்கிறது தனாதிபதி, பாக்யாதிபதியும் தனாதிபதியும் இணைவு பெற்று 5ஆம் இடத்தில் இருக்குது. அப்போ பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த கும்பத்துக்கு. அப்போது
பணத்தில் பிரச்சனை வராது. பணம் ரீதியில் இருந்து வந்த சில சங்கடங்கள் தீரப்போகிறது. பணம் எங்கேயாவது கொடுத்து வைத்திருந்தாலும் கூட இப்போ ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இப்போது பணம் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மே மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த சனி செவ்வாய் 2 கிரகங்கள், 2 பாவ கிரகங்கள் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் மட்டும், ஏன்னா சனி செவ்வாய் 2மே ஆகாது, ஏதோ ஒரு வகையில் ஒரு கோபத்தை கிளப்பக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ அங்கே மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும். ஏன்னா ஏதாவது ஒரு டெம்ப்ட் ஆக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ செவ்வாய் என்னாலே கோபக்காரன், செவ்வாய் என்னாலே முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோசிப்பது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மே 11 வரைக்கும் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதுமானது. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான், அதாவது 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கு. 5ஆம் அதிபதியோடு இணைகிறது. 5, 7 கனெக்ட் ஆகுது. அன்பு, பாசம், காதல், நேசம், திருமணம் நடக்கும். அப்போது திருமணம் சார்ந்த சுப காரியங்களை செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. கேது இருக்காரே, சின்ன சின்ன ஞானத்தை கொடுத்துருக்கும். கேது இங்கே 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு யார் எப்படி அப்படிங்கிற சில தன்மைகளை கொடுத்துருக்கும். அது வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய மதத்தினர்களுடைய தொடர்புகள் அதிகமாக இந்த கும்பத்துக்கு ஏற்படுத்தியிருக்கும். அப்போ பாக்யாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற காரணத்தால் தந்தையின் மூலமாக 9ஆம் அதிபதி அப்படிங்கிறது தந்தையை குறிக்கும். தந்தையை குறிக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆட்சி பலம், காரக கிரகம் சூரியன் உச்சபலமாக இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக நல்லவைகள், தந்தையினால் சில அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய அமைப்பு இந்த மே மாதம் எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் இந்த மாதம் அப்படின்னா, குரு 5ல் தான் உட்கார்ந்துருக்கார். குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து அங்கே 9ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு கோச்சார ரீதியாக இருக்கிறது. அப்போது பாக்கியம், குழந்தை பாக்கியம், தன பாக்கியம் உண்டு. அப்போ குழந்தை இல்லாத கும்பராசி என்பவர்கள் இந்த மாதம் குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கும் அந்த குழந்தை நினைத்து சில சந்தோஷமான செயல்பாடுகள் இருப்பதற்கும் குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கும் ஒரு சந்தர்ப்பம், ஒரு நல்ல தன்மையில் இந்த மாதம் இருக்கிறது. லாபாதிபதி 11ஆம் இடம் என்பது லாபத்தை கொடுக்கக்கூடிய, மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். 11 உல்லாசத்தை கொடுக்கக்கூடிய 11. அப்போது குரு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்ப்பது நல்ல அமைப்பு. அப்போது 11ஆம் இடத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். மூத்த சகோதரர்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு மாதம். டிராவலிங் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய சந்தோஷத்துக்காக குடும்ப நபர்கள் ஒன்றிணைந்து சில நல்ல விஷயங்கள் செய்வதற்கான அமைப்புகள், லாபங்களை பெறுவதற்குண்டான அமைப்புகள், இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் உங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம், குலதெய்வத்தை சென்று வழிபடக்கூடிய பாக்கியங்கள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. சார், வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாத இறுதியில், அதாவது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் குரு பெயர்ச்சி ஆன பிறகு இந்த வெளி மாநிலம், வெளி அந்நிய மதத்தினர் தொடர்புகள், வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறது, ஸோ இப்படி இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த கும்பத்துக்கு சூப்பராக இருக்க போகுது. அப்போ கண்டிப்பாக ஒரு படிக்கணும், +2 முடிச்சிருக்கிறவங்க ஒரு கோர்ஸ் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஊரை விட்டு வெளியே நகர்வீங்க.
அட்லீஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்டை விட்டாவது வெளிநகர்வீங்க. அப்போ டிஸ்ட்ரிக்ட் விட்டு வெளியே வருவது, ஸ்டேட் டு ஸ்டேட் போய் படிப்பது அல்லது வெளிநாட்டில் போய் படிப்பது, இந்த மாதிரியான அமைப்புகள், வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், அல்லது வெளிநாட்டிலேயே போய் செட்டில் ஆகக்கூடிய அல்லது வெளிநாட்டில் போய் தங்கக்கூடிய அல்லது அங்கேயே இருக்கின்றவர்கள் அங்கேயே குடியுரிமை, அங்கேயே பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. அப்போ கும்பத்துக்கு உயர்வை தரக்கூடிய, அதுவும் குறிப்பாக பொருளாதார விஷயத்தில் உயர்வை தரக்கூடிய, தனாதிபதி பாக்யாதிபதி இணைந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மே மாதம் அமையப்பெறுகிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை இருக்கா, இல்லை வேலை தானா? அப்படி கொடுப்பினை இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம், வேலையில் எப்போ நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.